பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய உலகில் பலர் முதுமையை அல்லது வயதாவதை ஒரு பலவீனம் அல்லது கவலையின் காரணமாக கருதுகிறார்கள். ஆனால் நம் தேவனோ முதுமையை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்று நாம் தியானிக்கவிருக்கும் தலைப்பு நல்ல முதுமையின் ஆசீர்வாதம். ஆமென். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது, நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வசனத்தில் இருந்து நாம் 3 தலைப்புகளை இன்று நாம் தியானிப்போம். முதலாவது, அமைதியான மன நிறைவு. ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமுக்கு நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய் என்கிறார். முதுமையின் உண்மையான ஆசீர்வாதம் பணம் அல்லது புகழில் இல்லை எனக்கு பிரியமானவர்களே, அது இதயத்தின் அமைதியிலே உள்ளது. கடந்த காலத்தை பற்றிய குற்ற உணர்வோ அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயமோ இல்லாத ஒரு தெய்வீக அமைதியை தேவன் தம் பிள்ளைகளுக்கு அருளுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நல்ல முதுமை. வேதாகமம் வெறும் முதுமை என்று சொல்லாமல் நல்ல முதுமை என்று குறிப்பிடுகிறது. இதன் பொருள் என்ன? இது நோயினாலும் படுக்கையினாலும் முடங்கி கிடப்பதாலும் ஏற்படும் பலவீனமான முதுமை அல்ல, மாறாக இது தேவனின் கிருபை, வல்லமை மற்றும் ஞானம் இருந்த ஒரு முதுமையாகும். சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமென். மூன்றாவதாக, தேவனுடைய உடன்படிக்கையின் நிறைவேற்றம். ஆபிரகாமுக்கு இந்த வாக்குறுதி அளிக்கப்பட்ட போது அவருக்கு பிள்ளைகள் யாரும் இருக்கவில்லை. ஆயினும் தேவன் அவருக்கு நீண்ட ஆயுளையும் சந்ததியும் தருவதாக வாக்களித்தார். முதுமையின் மிக பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், நம் வாழ்வில் கர்த்தர் உரைத்த வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறியதை காண்பதும் அவருடைய உண்மையுள்ள தன்மையையும் சத்திய தன்மையும் தரிசிப்பதே ஆகும். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களோட முதுமை காலத்தை குறித்து இன்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? என்னை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லையே, என் உடல் வலிமை குறைந்து வருகிறது என்று நீங்கள் எண்ணி இயங்குகிறீர்களா? எசாயா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவ்வாறாக கர்த்தர் கூறுகிறார், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன். உன் தாயின் கருப்பையில் உன்னை சுமந்த தேவன் உன் முதிர் வயதிலும் உன்னை தாங்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் முதிர் வயதை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொடு. அது ஆசீர்வதிக்கப்பட்டதும் நன்மையுமான முதிர் வயதாக அமையும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குறிப்பாக முதியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபிரகாமுக்கு அருளப்பட்ட நல்ல முதுமை என்னும் ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்விலும் நிறைவேற்றும் ஐயா. சமாதானம், தெய்வீக ஆரோக்கியம் அவர்களை நிரப்பட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ செய்தியை தினமும் கேட்க எங்கள் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.